இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் டி ரிபேரா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த ஜான் டி ரிபேரா என்பவர் ஸ்பெயின் தேசத்துல திருச்சபையுடைய வரலாற்றுல 16வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, பிரபுத்துவ பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். இவருடைய தாய் மிக இளைய வயதிலேயே இறந்து விடுகிறார். தந்தையினுடைய பராமரிப்புல இவர் வளர்ந்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார். பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட தன்னுடைய விருப்பத்தை தந்தையிடத்துல தெரிவித்து, பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஏழ்மையின் கோலம் பூண்டு துறவரத்தை ஏற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவருடைய தாட்சியையும் எளிமையும் கண்ட திருச்சபையுடைய தலைவர்கள் இவரை மிக இளைய வயதிலேயே குரு பட்டம் பெற்று 5 ஆண்டுகளிலேயே ஆயராக உயர்த்துகிறார்கள். பிறகு தன்னுடைய தாட்சியினாலும் பணி வாழ்வினாலும் பேராயராக உயர்த்தப்படுகிறார். அரசருடைய நன்மதிப்பை பெற்று அந்த நாட்டினுடைய வைஸ்ராய் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆளுநர் பதவி கூட இவருக்கு கிடைக்கிறது. அன்புமிக்கவர்களே, பணக்கார செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் தாட்சிக்கு இலக்கணமாக, எளிமைக்கு இலக்கணமாக, இறை வார்த்தையை போதிப்பதுல அக்கறை உள்ளவராக, திருப்பணிகள் செய்வதில் அக்கறை உள்ளவராக, குருக்களை பேணி காப்பதில் அவரு ஆர்வமிக்கவராகத்தான் இவரை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். வாழும் பொழுதே இவரை வாழும் புனிதர் என்று அழைக்கிற அளவுக்கு ஏழ்மையிலும் தாட்சியிலும் புனிதத்திலும் சிறந்து விளங்கினார் இந்த ஜான் டி ரிபேரா என்கிற புனிதர். இவருடைய பரிந்துரையால் செல்வம், வாய்ப்புகள், வசதிகள் இருந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடு வாழ இவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த, வயிறார உணவளித்த ஒரு மாபெரும் செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இயேசு இங்கு எடுத்த உடனேயே புதுமையை செய்யவில்லை. பசியாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு நான் உணவை கொடுப்பேன் அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, இயேசு அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். கற்பித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அவர்கள் பசியாக இருப்பதை அவர் உணர்ந்து அவர்கள் மீது பரிவு கொண்டு, பிறகு அங்கு இருக்கிற திருத்தூதர்களிடத்துல இவர்களுக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகுதான் மக்களிடம் இருந்தே பெற்ற 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவளித்தார். மீதி 12 கூடைகள் நிரம்பி வழிகிற அளவுக்கு ரொட்டி துண்டுகள் மீதம் இருந்தன என்று தான் இந்த நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். சில உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எடுத்த உடனேயே இங்கு மாபெரும் ஒரு அற்புதத்தையோ அதிசயத்தையோ இயற்கைக்கு முரணான ஒரு நிகழ்ச்சியோ இங்கு நிகழ்த்தவில்லை. மாறாக மக்களுக்கு எது அவசியம், எது முக்கியம் என்பதை முதலில் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு அவர் கற்பித்து கொடுக்கிறார். வாழ்க்கையில மீட்பை எப்படி பெற வேண்டும், இறைவனுடைய அன்பில் எப்படி வளர வேண்டும், இறை அரசை எப்படி அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும், மனமாற்றத்தின் வழியாக இறைவனுடைய உறவில் அவர்கள் எப்படி சிறந்து விளங்க வேண்டும் என்று முதலில் கற்பிக்கிறார். இரண்டாவது, அவர்கள் பசியுற்று இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொள்ளுகிறார் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவர்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து, நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் மீட்பரு, ஆகவே நானே இவர்களுக்கு அதிசயம் செய்வேன் என்று நேரடியாக அவர் இறங்கவில்லை. மாறாக திருத்தூதர்களை, உங்களையும் என்னையும் போல இருந்த சக மனிதர்களை அவர் உதவிக்கு முதலில் அழைக்கிறார். முதலில் மனிதர்களுக்கு இடையே அந்த பகிர்வு என்கிற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நமது ஆண்டவர் முதலில் செய்யவில்லை. பகிர்வு என்கிற அந்த நம்முள் புதைந்து கிடக்கிற மனித நேயத்தை அவர் இன்றைக்கு மீட்டெடுக்கிறார். அங்கிருந்த 2 சிறுவர்கள் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொடுக்கிறார்கள். அந்த பகிர்வில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் இன்றைக்கு இறைவன் நிகழ்த்துகிறார். அன்பு உறவுகளே, 2 அழகான வாழ்க்கை பாடங்களை இந்த புதுமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் பசியுற்று இருக்கிற நேரத்துல, பசியுற்று இருத்தல் என்பது வெறும் வயிற்று பசி கிடையாது. ஆன்மீக பசி என்று சொல்லலாம், மனித நேயத்திற்கான ஒரு பசி என்று சொல்லலாம், நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு பசி என்று சொல்லலாம், அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு பசி என்று சொல்லலாம். ஆகவே இந்த மனித வாழ்க்கையில பசியுற்று இருக்கிற நம்மீது இறைவன் பரிவு கொள்கிறார் முதலில். இரண்டாவது, நம்மிடம் இருக்கிற மனித நேயத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அப்படி என்றால் இறைவன் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் செய்வதற்கு முன்பாக மனிதர்களாய் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் இரக்கம் உள்ளவர்களாய், பகிர்வு மனப்பான்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை நம்மிடமிருந்து பகிர்கின்ற நேரத்துல இறைவன் அந்த சின்ன காணிக்கையை ஆசீர்வதித்து
பருகி பழுகச் செய்வார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். அன்னை தெரசா ஒரு நாள் பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு ஏழை அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னை தெரசா அவரிடத்துல, ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று அன்னை தெரசா கேட்ட நேரத்துல அந்த ஏழை சொன்னாரா, நீங்கள் செய்கிற ஒரு பணி இறைவன் செய்கிற ஒரு பணி, இறைவனுக்கே செய்கிற ஒரு பணி, ஆகையால உங்களுக்கு நிறைய பேர் பண உதவி செய்வார்கள். நான் ஒரு ஏழை, அன்றாடம் கூலி, என்னால உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்ய முடியவில்லை. ஆனா இந்த பஸ் நிறுத்தத்திலிருந்து நீங்கள் இறங்க வேண்டிய அந்த பஸ் நிறுத்தம் வரையில உங்களுக்காக பயணச்சீட்டை நான் எடுக்கலாமா, அந்த உதவி செய்யட்டுமா என்று கேட்ட நேரத்துல அன்னை தெரசா கண்ணீரோடு அவரை ஆற தழுவி கொண்டு, நீங்கள் கொடுக்கிற பணம் எவ்வளவு என்பது முக்கியம் அல்ல, எந்த தாராள உள்ளத்தோடு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் கடவுள் திருமுன்னிலையில முக்கியமானது, முதன்மையானது. நீங்கள் செய்த இந்த சிறு உதவி மிகப்பெரிய உதவியாக இறைவன் திருமுன்னிலையில மாறும் என்று அவரை ஆசீர்வதித்தாராம். அன்பு உறவுகளே, இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இறைவனுடைய அருட்கருணை, இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்கும். அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு நம்ம பகிர்ந்து வாழ்கிற நேரத்துல அந்த அர்ப்பணிப்பை, அந்த ஒரு காணிக்கையை, அந்த ஒரு தாராள உள்ளத்தை இறைவன் இன்னும் மிகுதியாக ஆசீர்வதிப்பார் என்கிற எண்ணத்தோடு பகிர்ந்துண்டு வாழ்ந்து ஏழையருடைய சிரிப்புல இறைவனுடைய திருமுக தரிசனத்தை காண்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.